வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலைமான் கல்விச்சோலை. இந்த வீடியோவில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற பாடப்பகுதியை பார்க்கலாம். இந்த பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள பாடப்புத்தகம் 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புத்தகம். இது பார்த்திங்கன்னா சிலபஸில் குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வுக்கான சிலபஸில் 4வது யூனிட்டில் இருக்குது. முதல் கேள்வி பாருங்கள். அதிசயம் அதுதான் இந்தியா என கூறியவர் யார்? ஏஎல் பாசம். அதிசயம் அதுதான் இந்தியா என கூறியவர் ஏஎல் பாசம். அடுத்த கேள்வி, கங்கை நதி எப்போது தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது? 2008 கங்கை தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது. இதனுடைய சிறப்பு பாருங்கள். இந்தியாவின் நீளமான நதி, புனித நதி, அதிக துணை நதிகளை கொண்ட நதி. அடுத்த கேள்வி, ஆசியாவின் இத்தாலி என அழைக்கப்படும் நாடு எது? இந்தியா. ஆசியாவின் இத்தாலி. ஏன்னா இந்தியா மாதிரியே இத்தாலியும் ஒரு தீபகற்ப நாடு. அதனுடைய கிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா எரித்திரியன் கடல் அமைந்திருக்கு. வடக்கே அபினன் மலைத்தொடர். நம்ம இந்தியாவுக்கு இமயமலை எப்படி இருக்கும் வடக்கு பகுதியில், அதே மாதிரி இத்தாலிக்கு அபினைன் மலைத்தொடர். தெற்கே நன்னிலக்கடல், மேற்கே தஸ்கன் கடல். அதே மாதிரி இந்தியாவுக்கு கீழே இலங்கை ஒரு தீவு அமைந்திருக்கிற மாதிரி இத்தாலிக்கு கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா சிசிலி அப்படிங்கிற தீவு அமைந்திருக்கு. இந்தியாவை ஒத்த அந்த நில அமைப்பை பெற்றிருக்கிறதுனால இத்தாலி பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா ஆசியாவின் இத்தாலி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு டேஷ் அடிப்படையாகும்? பருவநிலை அடிப்படையாகும். அடுத்த கேள்வி பொறுத்துக. மிளகு பார்த்திங்கன்னா கேரளா பகுதியில் அதிகமாக விளையுது. மிளகு மற்றும் பிற நறுமணப் பொருட்கள். நெல் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தையும் தமிழ்நாட்டிலையும் அதிக பரப்பளவில் விளைவிக்கப்படுது. பருத்தி பார்த்திங்கன்னா குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் மாநிலங்களில் விளைவிக்கப்படுது. கோதுமை மெயினாக பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் அந்த பகுதியில் விளைவிக்கப்படுது. பருப்பு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அதிகம் விளைவிக்கப்படுது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் எந்த மாநிலத்தில் தேயிலை அதிகம் விளைவிக்கப்படுகிறது? அஸ்ஸாம் மாநிலத்தில் தேயிலை அதிகம் விளைவிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, காஃபி அதிகம் விளையும் மாநிலம்? கர்நாடகா. தேயிலை பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், காஃபி கர்நாடகா. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடும், கொஞ்சம் நான் வச்சுங்க. அடுத்த கேள்வி, பீடபூமிகள் என்பன டேஷ் உயர்நிலங்கள் ஆகும்? மழை குறைந்த உயர்நிலங்களாகும். அடுத்த கேள்வி, இந்தியாவின் எந்த பீடபூமியில் கனிம வளங்கள் மிகுந்து காணப்படுகிறது? சோட்டா நாகபூரி பீடபூமியில் கனிம வளங்கள் மிகுந்து காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, திணைப்பொருட்கள் அதிகம் விளையும் பீடபூமி? மாளவ பீடபூமி. திணைப்பொருட்கள் அதிகம் விளையும் பீடபூமி பார்த்திங்கன்னா மாளவ பீடபூமி. அடுத்த கேள்வி, பருப்பு வகைகளும் எண்ணெய் வித்துக்களும் விளையும் பீடபூமி? தக்கான பீடபூமி. அடுத்த கேள்வி, கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களையும் அதிக மக்களையும் பெற்றிருந்தது என கூறுபவர் யார்? ஹெரடோட்டஸ். இவர் பார்த்திங்கன்னா வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து இந்திய இனங்கள். இந்தியாவில் காணப்படுகிற அந்த இனக்கலப்புகளை பார்க்கலாம். இந்தோ ஆரிய இனம் பார்த்திங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், ராஜபுதனம் போன்ற பகுதிகளில் இந்தோ ஆரிய இனம் காணப்படுகிறது. திராவிட இனம் பார்த்திங்கன்னா தமிழகம், ஆந்திரா, சோட்டா நாகபூரி போன்ற பகுதிகளில் திராவிட இனம் காணப்படுகிறது. மங்கோலிய இனம் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், நேபாள எல்லையில் மங்கோலிய இனம் காணப்படுகிறது. ஆரிய மற்றும் திராவிட அந்த கலப்பு இனம் பார்த்திங்கன்னா மத்திய மாநிலங்கள் மற்றும் பீகார் மாநிலத்தில் காணப்படுது. மங்கோல் மற்றும் திராவிட இனம் பார்த்திங்கன்னா வங்காளம், ஒரிசா போன்ற பகுதியில் காணப்படுது. இந்த ஒரிசாவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டர தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஈரானிய இனம் பார்த்திங்கன்னா மராட்டிய பகுதி, சில பகுதிகள், மகாராஷ்டிரா மாநிலத்தின் சில மேற்கு பகுதிகள், அதே மாதிரி வடமேற்கு சிந்து பகுதிகளில் ஈரானிய இனம் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, இந்தியா பல இனங்களின் அருங்காட்சியகம் என கூறுபவர் யார்? டாக்டர் வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். அடுத்த கேள்வி, தமிழகத்தின் தொன்மை பழங்குடி மக்கள் யார்? தோடர்கள், இருளர்கள் மற்றும் குறும்பர்கள். அடுத்த கேள்வி, லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் என கூறியவர் யார்? அபெர் குரோம்பி. அடுத்த கேள்வி, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 780க்கு மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அறிக்கையை எப்போ எடுக்கிறாங்கன்னா அந்த சர்வேயை 2010-2013 காலகட்டத்தில் எடுத்ததன்படி இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 780க்கு மேல். இதை எடுத்தது பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு
இந்த சர்வேயை மேற்கொண்டது. அடுத்த கேள்வி, 1961ஆம் ஆண்டில் இந்தியாவில் பேசப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை. 1650 மொழிகள் 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் காணப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தா ஒவ்வொரு வருடமும் 10 மொழிகள் என்ன பண்ணியிருக்குன்னா காணாமல் போய் கொண்டிருக்கிறது, அழியப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, 1,00,000க்கு மேலாக மக்கள் பேசும் மொழிகள் இந்தியாவில் எத்தனை உள்ளன? 33 மொழிகள் உள்ளன. 1,00,000க்கு மேலான மக்கள் பேசக்கூடிய மொழிகள் 33 மொழிகள் இந்தியாவில் காணப்படுகின்றன. அடுத்த கேள்வி, வட இந்திய மொழிகளின் தாய் என கருதப்படுவது டேஸ். சமஸ்கிருதம். இது பார்த்தீங்கன்னா என்ன வடிவத்தில் எழுதணும்னா தேவநகரி வடிவம். எழுத்து முறை பார்த்தீங்கன்னா தேவநகரி வடிவம். அடுத்த கேள்வி, வடகிழக்கு இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழி அஸ்ஸாமி. வடகிழக்கு மாநிலங்களில் அதிகம் பேசப்படும் மொழி அஸ்ஸாமி. அடுத்த கேள்வி, இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 மொழிகள். இது இந்திய அரசு அமைப்பில் 8வது அட்டவணையில் காணப்படுது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் எந்த பகுதியில் பிரெஞ்சு மொழி மற்றும் போர்த்துகீசிய மொழி பேசப்படுகிறது? பிரெஞ்சு மொழி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிலையும், போர்த்துகீசிய மொழி கோவாவிலையும் பேசப்படுது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் தோன்றிய மதங்கள் டேஸ். 4 மதங்கள்: இந்து சமயம், பௌத்தம், சமணம் மற்றும் சீக்கியம். அடுத்த கேள்வி, இந்தியாவின் எந்த பகுதியில் அதிக அளவு இஸ்லாம் மக்கள் வசிக்கின்றனர்? ஜம்மு காஷ்மீர் பகுதியில். அடுத்த கேள்வி, வடகிழக்கு மாநிலங்களில் பின்பற்றப்படும் சமயம் கிறிஸ்தவம். வடகிழக்கு மாநிலங்களில் காணப்படுற மக்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றனர். அடுத்த கேள்வி, உலகளவில் பொருட்களை வாங்கும் திறனின் அடிப்படையில் இந்தியா டேஸ் இடத்தில் உள்ளது? 4வது இடத்தில் உள்ளது. பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்கும் திறன். அதன் அடிப்படையில் உலக அளவில் இந்தியா 4வது இடத்தில் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, இந்தியா டேஸ் பொருளாதார கொள்கையை பின்பற்றுகிறது? கலப்பு பொருளாதாரத்தை இந்தியா பின்பற்றுகிறது. அடுத்த கேள்வி, ஆசிய கண்டத்தின் டேஸ் பகுதியில் இந்தியா அமைந்துள்ளது? மத்திய தென்பகுதியில் இந்தியா அமைந்துள்ளது. அடுத்து, இந்தியாவை சிந்து நதியின் பெயரால் சிந்து என்று முதலில் அழைத்தவர்கள் யார்? கிரேக்கர்கள். இதற்கு பின்னாடி வந்த பாரசீகர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்துஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க, இந்துஸ்தானம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்து பாருங்கள், இடைக்காலத்தில் வந்த அரேபியர்கள் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தனர்? ஹிந்துஸ்தான் என்று அழைத்தனர். அவர்களுக்கு அந்த சிந்து என்று சொல்ல வரலை. ஸோ அவங்க காலப்போக்கில் அப்படியே மருவி என்னாச்சுன்னா அது ஹிந்துஸ்தான் அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி, வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கும் மலைத்தொடர்? விந்திய சாத்புரா மலைத்தொடர். பார்த்திங்கன்னா வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கும் மலைத்தொடர். முக்கியமான கேள்வி, விந்திய சாத்புரா மலைத்தொடர். அடுத்த கேள்வி, அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசத்தை வலிமைமிக்க தேசமாக்கியது என கூறியவர்? ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வி, இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாக அமைப்பை ஏற்படுத்திய அரசர்கள் யார்? அசோகர், மௌரிய பேரரசை சேர்ந்தவர். அக்பர் மற்றும் அவுரங்கசீப், முகலாயர்கள். இவங்க தான் இந்த 3 அரசர்களையும் இந்தியாவை மத்திய நிர்வாகத்தின் கீழ் ஆட்சி செய்த முக்கியமான அரசர்கள். அடுத்த கேள்வி, நாடு முழுவதும் நீண்ட நெடுஞ்சாலைகள் அமைத்தவர்கள் யார்? முகலாயர்கள். இவங்க காலத்தில் தான் அந்த ஷெர்ஷா அவருடைய காலத்தில் நாடு முழுவதும் பரந்துபட்ட அளவில் சாலைகள் அமைக்கப்பட்டன. பாரசீக மொழி ஆட்சி மொழியாக காணப்பட்டது முகலாயர் காலத்தில், அதாவது அரபு மொழி. அடுத்த கேள்வி, சமயங்களை கடந்து அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படும் விழாக்கள்? குருநானக் ஜெயந்தி, நாகூர் தர்காவில் கந்தூரி விழா, வேளாங்கண்ணி பார்த்திங்கன்னா மாதா ஆலய கொடியேற்ற விழா, சிக்கல் சிங்காரவேலர் ஆலய கந்த சஷ்டி விழா போன்றவை சமயங்களை கடந்து அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படும் விழாக்கள். அடுத்த கேள்வி, வட இந்தியாவில் பொங்கல் விழா எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி என்ற பெயரில் வட இந்தியாவில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருவிழாக்கள் பாருங்கள், இந்தியாவில் அறுவடை திருவிழாக்களை வெவ்வேறு பேரில் வெவ்வேறு இடத்துல அழைக்கிறாங்க. பொங்கல் விழா பார்த்திங்கன்னா அறுவடை திருவிழாவை தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பொங்கல் விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். பஞ்சாபில் பார்த்திங்கன்னா பைசாகி, கேரளாவில் ஓணம், லொஹரி அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இந்த அறுவடை திருவிழா. போகாலி பிஹு பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில், நபனா வங்காளம், மகா சங்கராந்தி வடக்கு பகுதி கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற பகுதிகளில் இந்த மகா சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது. இவையெல்லாம் அறுவடை திருவிழாக்கள். அடுத்த கேள்வி, ஸ்துபிகள் காணப்படும் இடங்கள்?
பொதுவாக வட இந்தியாவில் இந்த ஸ்துபிகள் காணப்படுது, சாந்தி மற்றும் சாரநாத். அடுத்த கேள்வி, தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு சான்றாக உள்ளவை எவை? பல்லவர் கால மாமல்லபுர சிற்பங்கள், காஞ்சி கைலாசநாதர் கோயில், வைகுந்த பெருமாள் கோயில், தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சியம்மன் கோயில், திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் போன்றவை தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு சான்றாக உள்ளவை. அடுத்த கேள்வி, பழங்கால வட இந்திய மக்களால் பேசப்பட்ட மொழி எவை? பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம். அடுத்த கேள்வி, ரகசிய வழி என்ற நூலை எழுதியவர் யார்? லிட்டன் பிரபு. ரகசிய வழி, த சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு. அடுத்து, ரகசிய வழி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? மனோன்மணியம் சுந்தரனார். அடுத்த கேள்வி, ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் எழுதப்பட்ட கன்னட மொழி இலக்கியம் எது? கவிராஜ மார்க்கம். அடுத்து, விஜயநகர பேரரசு காலத்தில் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட முக்கியமான இலக்கியம் டேஸ்? ஆமுக்த மால்யா. அடுத்த கேள்வி, ராமாயணம் இது வடமொழியில் பார்த்தீங்கன்னா வால்மீகி முனிவர் எழுதுகிறாரு, தமிழ் மொழியில் கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதுகிறாரு, இந்தி மொழியில் துளசிதாசர் எழுதுகிறாரு. அடுத்த கேள்வி, யாருடைய பிறந்தநாளை நாம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுகிறோம்? விவேகானந்தரின் பிறந்தநாளை ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். அடுத்த கேள்வி, திராவிட மொழி குடும்பம் முக்கியமான கேள்வி. தென் திராவிட மொழிகள் அப்படின்னு அழைக்கப்படுது பார்த்திங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா போன்றவை தென் திராவிட மொழிகள் என்று அழைக்கப்படுகிறது. இது பொறுத்துக்களை கேட்கலாம், பார்த்து வச்சுங்க. அடுத்து, நடுத்தர திராவிட மொழிகள் என அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, முண்டா போன்றவை நடுத்தர திராவிட மொழிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்த கேள்வி, வட திராவிட மொழிகள் என்று அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா குருக், மால்தோ, பிராஹி போன்றவை வட திராவிட மொழிகள் என்று அழைக்கப்படுகின்றன. 3 டைப்பாக இருக்குது, பொறுத்துக்களை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேள்வி, இந்திய நிலப்பரப்பு முழுவதையும் ஆட்சி செய்த மன்னர்கள் சூடிக்கொண்ட பட்டங்கள் டேஸ்? ராஜாதிராஜன், அதிராஜன், ஏக்ராட், சாம்ராட் போன்ற பட்டங்களை சூட்டிக்கொண்டனர். அடுத்து கடைசி கேள்வி, தென்னிந்தியாவில் தோன்றிய இசை வகை டேஸ்? கர்நாடகா இசை வகை. வட இந்தியாவில் தோன்றியது பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் இசை வகை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.